தப்பா கட்டது நீங்களா ரெக்கக்னைஸ் பண்ணி எப்ப ரைட்டா கட்டுறீங்களோ அதுல இருந்து 2 வருஷம் ரீஃபண்ட் வாங்கிக்கிறதுட்டாங்க. முன்னாடி வந்து தப்பா கட்டினதுல இருந்து 2 வருஷம், இப்ப அப்படி கிடையாது. ரிலவென்ட் டேட் கம்ப்யூட்டர் ஆக்சுவல் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். அப்ப முதல்ல சார் வந்து ஐடிஎஸ்டில கட்டி இருந்தாருன்னா அன்னையில 2 இயர்ஸ் இல்ல 1 வருஷம் கழிச்சு தான் பாக்குறாரு. சிஜிஎஸ்டிஹெச்எஸ்ல கரெக்டா கட்டிட்டு பழச ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அடுத்தது உடனே கேட்பாரு முருகேசன் சார், சார் வட்டி கட்டணும்ல அரசாங்கத்துக்கு, அதுக்காக செக்ஷன் 77 சப்செக்ஷன் 2 ஆஃப் தி சிஜிஎஸ்டி என்ன சொல்லுது, இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரோ கிளிரிக்கல் மிஸ்டேக்ல கட்டிட்டா நீ வட்டி கட்ட வேண்டாம். சப்போர்ட்டிங் செக்ஷன் 72 சப்செக்ஷன் 2. அதுக்கு பாத்தீங்கன்னா சர்க்குலர் நம்பர் 94/11/19 டேட்டட் 7/3/19 பண்ணுது. எனக்கு இன்னைக்கு மத்தியானம் 1 ஹவர்னால ஒரு இன்சிடென்ட் ஒரு அசசிக்கு. அப்புறம் நாங்க ஒரு ரிப்ளை கொடுத்தோம், டக்குன்னு விட்டு போயிட்டாங்க. ஒரு ஃபேக் இன்வாய்ஸுக்கு ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பிரிவென்டிவ்ல வந்துட்டாங்க. ஒரே சேம் கால், ஒரே ஃபேக் இன்வாய்ஸ்க்கு ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போய் ப்ரொசீடிங் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு வரான், கேட்டா எங்களுக்கு அலர்ட் ஆயிருக்குன்னு சொல்றான். அப்ப நீங்க செக்ஷன்ல பார்க்கும்போது என்ன சொல்றான், சேம் இஷ்யூக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் டீல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வரக்கூடாது. சரி சார், இதையே இன்னொன்னு என்னன்னா, அவன் எக்ஸ்ங்கிற கம்பெனில வாங்கினது ஃபேக் இன்வாய்ஸ் ஸ்டேட் டீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒய்ங்கிறதுக்கு வந்தானா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு வர்றதுக்கு. சேம் எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கே ஸ்டேட்டும் வந்து சென்ட்ரலும் வரக்கூடாது, தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்ப சர்ச் நேரம் வர ஆரம்பிச்சாச்சு, சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன். அப்ப சார் அவர் எக்ஸுக்கு வந்திருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒயிட்ட வாங்கினதுக்கு வரலாம், பவர் இருக்கு. சரியா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நோட்டீஸ் வந்து அந்த டிலேயா பே பண்ணதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கு. அப்ப மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிட்டு விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. கேஷ் வெச்சில் டிஆர்சி 03 ஃபைல் பண்ணி ஒரு லெட்டர் ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் வச்சு ப்ரொசீடிங்கை ஸ்டாப் பண்ண சொல்லி கண்டிப்பாக லெட்டர் கொடுக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப வர்ற நோட்டீஸ்களை பாத்தீங்கன்னா டிஆர்ஜி 01A கொடுக்காம 1 கொடுத்துட்றாங்க. அது செக்ஷன் 69ல தப்பு. டைரக்டா 74 இவோக் பண்ணிடுறாங்க, பண்ணக்கூடாது. ஆபீசர் ஃபர்ஸ்ட் டிஆர்சி 01A கொடுக்கணும், நம்ம பார்ட் 1B கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டிஆர்சி 01 கொடுக்கணும். அப்படி பண்ணினால் நம்ம செக்ஷன் 66 படி கண்டிப்பா ஆபீசர்ட்ட நம்ம சண்டை போடலாம். இதுதான் முக்கியமான நோட்டீஸ்கள் சம்பந்தப்பட்டது. இப்ப டவுட்ஸ், இஷ்யூஸ், கிளாரிபிகேஷன், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, ஆர்ஓசி, இஎஸ்ஐ, பிஎஃப், லேபர் ஆக்ட் எது வேணாலும் தாராளமா கேட்கலாம். ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க, சீனியர் ஆபீசர். ஸோ அதனால தயவு செஞ்சு ஒன்லி லீகல் கொஸ்டின் மட்டும் கேட்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஓகே, ப்ளீஸ் ஆஸ்க் சார். சார்ட்ல போடுங்க. இது 3 பேர் மாத்தி மாத்தி வாசிக்கிறோம், யாரு வேணாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். சார்ட்ல கொஸ்டின்ஸ் போடலாம் சார். எனி கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் ஜிஎஸ்டி, ஆர்ஓசி, பிஎஃப், இஎஸ்ஐ, லேபர் ஆக்ட், டிடிஎஸ், சப்காஸ் நான் ஒரு தகவல் சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா பிஎஃப்ல வந்து ஒரு ஸ்கீம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த கோவிட்னால வந்து எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதாவது தொழிலாளிக்கு பிடிக்கிற தொகையும் நிர்வாகம் செலுத்தக்கூடிய தொகையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலா செப்டம்பரோட முடிஞ்சிருக்குனாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி 31/3/2022 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து 10 பேருக்கு மேல இருக்கிறாங்களோ, பிஎஃப்ல இருக்காங்களோ, மினிமம் 5 பேர், மேக்சிமம் வந்து எவ்வளவு பேர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவங்க அவ்வளவு பேருக்கு 2 இயர்ஸ் வந்து கவர்மெண்டே அந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் கட்டுது. ஸோ எங்கேயாவது பிஎஃப்ல அவங்கள ஆட் பண்ணணும்னா இதுதான் ஒரு ரைட்டு. அதே போல கோயம்புத்தூரும் தஞ்சாவூர் மாவட்டமும் முழுவதும் வந்து இஎஸ்ஐ கண்ட்ரோல் கீழே வந்துச்சு. அதனால எல்லா இடத்துலயும் வேலை பார்க்கறாரு. எங்கெல்லாம் 10 பேருக்கு மேல வேலை இருக்காங்க அவ்வளவு இடமும் இஎஸ்ஐ கட்டணும். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, ஆசி பெருமாள் சார். அந்த கேள்விக்கு முன்னால இன்னொரு அப்டேட். சரி, கேள்வி கேட்டலாம், அப்புறம் போலாம் அப்டேட்டுக்கு. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல்ட் பிஃபோர் 9 months, ஹவ் டு ரிவகேட் நவ்? ரைட், ஆஷிகலி சார் கேக்குறாரு. இதுக்கு என்ன அப்படின்னா, உங்களை பொறுத்தளவு 15/11/2019 பின்னால கேன்சல் பண்ணி இருந்தா இப்ப நம்ம ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு, நம்ம அப்பீல் தான் போகணும். ஆனா அம்யூனிட்டி ஸ்கீம் 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இன்னி லேட் ஃபீ எல்லாமே அதிகபட்சம் 5,000 10,000 ரூபா. முன்னாடி 500 1000 250 500 இருந்தது.
இப்ப அம்யூனிட்டி ஸ்கீம் முடிஞ்சதுனால அதிகபட்சம் 10,000 வரும். உங்களுடைய ஆர்சி 15, 11, 19 பின்னால கேன்சல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அப்பியல் சென்ட்ரலோ ஸ்டேட்டோ யார் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸரோ பண்ணலாம். ரிவகேஷன் முடியாது, டைம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து சேல் பில்லிங் அட்ரஸ் சென்னை டெலிவரி டு கேரளா பட் இவே பில் இஸ் அக்செப்டட் ஐஜிஎஸ்டி only bill to ship மாடல் நாட் பாசிபிள் ப்ளீஸ் சென்ட் யுவர் ரிப்ளை. சார் தாராளமா பண்ணலாம் சார். பில் டு ஷிப் டு நம்ம பொறுத்தளவு பிளேஸ் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷன் படி பில்லிங் எங்க போகுதோ அதான் சார் கணக்கு. இவர் வந்து தப்பா பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா 100% பில் டு ஷிப் டு மாடல் தாராளமா பண்ணலாம். எடுத்துக்குது, பண்ணிக்க முடியும். சார் எல்விஆர் சார் உங்களுக்கு தான் அடுத்த கொஸ்டின். எல்விஆர் சார் அவர் பைக் மியூட் ஆயிருக்கு. ஆமா சரி, நான் கடைசியில் சார் வந்து பார்க்கலாம். இது அடுத்தது கொஸ்டின். சார்ஜ் ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லோயர் ரேட் வித் இவே பில், ஹவு டு ரெக்டிஃபை எரர்? சார் எப்பவுமே இவே பில் வந்து நாட் எடிட்டபிள். நீங்க இவே பில் வந்து நீங்க தப்பா போட்டதை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள கேன்சல் பண்ணலாம், இல்ல 70 டேஸ்ல ரிஜெக்ட் பண்ணலாம். வண்டி மூவ் ஆன பிறகு கேன்சலும் பண்ணக்கூடாது, ரிஜெக்டும் பண்ணக்கூடாது. முடிஞ்சிருச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃபைல்ல நோட்ஸ் போட்டு வச்சுக்கங்க, நோட்டீஸ் வரும், நம்ம தாராளமா ரிப்ளை கொடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின். ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டூயிங் ஓவர்சீஸ் பிசினஸ், எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் மேட் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். What are the documents required for apply of refund of ITC on exports of goods and services without payment of tax? ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து எல்யூடி வேலிட் எல்யூடி இருக்கான்னு பார்க்கணும். வேலிட் எல்யூடி இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தாராளமாக பண்ணிக்கலாம். என்னென்ன முதல்ல ஐ கோடு இருக்கணும், ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் இருக்கணும், என்ன எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் மேட் வித்தவுட் பேமெண்ட். குட்ஸா அவர் டீல் பண்ணுறது சர்வீஸா? குட்ஸ் தான். ஓகே, குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னு போடுறாரு. அப்போ குட்ஸா இருந்தா 2A மேட்ச் ஆகணும், அனெக்சூர் பி ரெடி பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் வேலிட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பில், எக்ஸ்போர்ட் ஷிப்பிங் பில் டாக்குமெண்ட்ஸ், பேக்கிங் லிஸ்ட், மற்றது எல்லாமே கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று, இன்னைக்கு ரீவன்ல எங்களுக்கு வந்த கொரி ஒருத்தர், நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அதாவது ஒரு இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காரு. ரீஃபண்டுக்கு 2 lakhs மேல இருந்தா சிஏ சர்டிபிகேட் வேணும்னு சொல்லிட்டு ஆபீசர் வந்து டெபிஷியன்சி மெமோ கொடுத்துருக்காரு. ஆனா ஆக்ட்ல என்ன சொல்றாருன்னா 2 lakhs பெர் ஆக்ட் தான். கிளைண்ட் கிளைம் பண்ணது 2,80,000 தான். அப்ப நான் அவன் வந்து ஒரு 2 lakhs சொல்றது சிஜிஎஸ்டி ஆக்ட்ல. அப்ப முண்டாட்டிஸ்னா சிஜிஎஸ்டிக்கு 2 லட்சம், ஹெச்ஜிஎஸ்டிக்கு 2 லட்சம், 4 லட்சம். ஸோ அதனால அது இல்லைன்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துட்டோம். உடனே அக்செப்ட் பண்ணிட்டார் ஏசி. ரைட்டு. Dear sir, please explain about latest notification 37/2021. ஓகே, நீலகண்டன் சார் கேட்கிறாரு. அதாவது இப்ப 37/21ல ஃபர்ஸ்ட் டிஆர்சி 03ல சேஞ்சஸ் வந்திருக்கு. என்ன அதுல ஒரு சேஞ்சஸ் மனசு வருத்தப்படும்படி இருக்குன்னா, ஆபீசரே ஒரு ஜிஎஸ்டிஆர் 1க்கு லேட் ஃபீக்கு டிஆர்ஜி 01 செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு. அப்ப டிஆர்ஜி 03 என்ன சொல்றான், ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெனால்டி இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். இப்ப லேட் ஃபீ ஆட் ஆகுது. இப்ப நீலகண்டன் கேட்டது அருமையான கொஸ்டின். ஏன் அவர் கேட்டிருக்காருங்கிறது எனக்கு புரிஞ்சு. டிஆர்சி 03 ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டாக்ஸ் இருக்கும், பெனால்டி. இப்ப லேட் ஃபீன்னு ஒரு காலம் ஆட் ஆயிருக்கு. இப்ப லேட் ஃபீங்கிற காலம் ஆட் ஆனதுனால செக்ஷன் 37ல ஆபீசரு ஜிஎஸ்டிஆர் 1க்கு 11ஆம் தேதிக்கு மேல பண்ணவங்களுக்குலாம் லேட் ஃபீ கேட்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படி என்னுடைய ஹம்பிள் சப்மிஷன். ஏன்னா லேட் ஃபீ ஆட் பண்ணிருக்கோம், சும்மா ஆட் பண்ண மாட்டாங்க. ஏதோ பின்னாடி பாம்பு வெடிக்க போது அதுக்கு அட்வான்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நக்குள். இப்ப எல்விஆர் சார் கேள்வி கேட்கலாம். சார் எல்விஆர் சார் வந்து கொஸ்டின் பாண்டிச்சேரியில இருந்து வந்ததுனால என்ன தெரியல உங்களுக்கு அந்த லைன் போல. ஆமா, நீண்ட கால நண்பரும் ஒரு மூத்த பிராக்டிஷனருமான திரு கணேசன் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. இல்ல விநாயகம் என்ன கேட்டிருக்காரு, ஐடில வந்து இந்த 3CP 3CD இதுக்கெல்லாம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கா, அதோட கண்டிஷன் என்னன்னு கேட்டிருக்காரு. பிப்ரவரி தான். பிப்ரவரி ஜனவரி 15 ஜனவரி வந்து டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்றதுக்கு, டாக்ஸ் ஆடிட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு 15 பிப்ரவரி. சரி, ஜனவரி பிப்ரவரி.
ஜனவரி 3CD ரிப்போர்ட், பிப்ரவரி 15 இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். அடுத்தது பெருமாள் சார், திவ்ய பிரதர்ஷினி மேடம் கேட்டிருக்காங்க. சார், எலிஜிபிள் ஐடிசி நாட் கிளைம் டூரிங் செப்டம்பர் 2020. இது ஐடிசி கிளைம் டெஸ்டிட் வித்தின் செப்டம்பர் ரிட்டர்ன், அதிக கிளைம் நவம்பர். மேடம், செக்ஷன் கிளியரா சொல்லுது, we have to bound the section. அதை நம்ம வயலேட் பண்ணக்கூடாது as a professional. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா செப்டம்பர் 21க்குள்ள ஃபைல் பண்ணிருக்கணும். இப்போ பண்ணலைன்னா ஐடிசி லேப்ஸ் கவர்மெண்ட். நீங்க பெரிய லெவலா இருந்து ரொம்ப பெரிய ஐடிசி கிட்டிஸ்னா we may pray with the high court. அதுவும் ரிசல்ட் வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி தான். சார், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி ஃபார் ரியல் எஸ்டேட் பிசினஸ். பெருமாள் சார் சொல்லுங்க. இல்ல, அது கம்பல்சரி தான். இதுல வந்து ரியல் எஸ்டேட் இல்ல அதர் பிசினஸ் எல்லாம் கிடையாதுங்க. எல்லா பிசினஸுமே 20 lakhs கிராஸ் ஆனா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு வேண்டும். இல்ல, அவர் என்ன கேட்க வர்றாருன்னா ரியல் எஸ்டேட் வந்து நம்ம ஜிஎஸ்டி பெர்வியூலே பெருமாள் சார் எப்படி ரியல் எஸ்டேட்ங்கிறதே பாத்தீங்கன்னா எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா லேண்ட வந்து நீங்க பிளாட்டா கன்வெர்ட் பண்ணி சேல் பண்றதுக்கு தான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் வருது. இதுக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும், கண்டிப்பாக ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க வேண்டும். ரைட். மிஸ்டர் முரளி கிருஷ்ணா, கேப் ஐடிசி எலிஜிபிள் ஆர் நாட்? சார், கேப் ஐடிசி சேம் லைன் ஆஃப் பிசினஸ். நானும் கேப்பை வாடகைக்கு விடுறேன், எல்விஆர் சார் கேப்பை வாடகைக்கு விடுறாரு. அவரு கொடுத்தாருன்னா எலிஜிபிள். நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன், கேப்பை வாடகைக்கு எடுக்கிறேன்னா கிடையாது. அதுவே சில நேரத்தில் ஐடிசி எடுத்துக்கலாம். ஃபீமேல் எம்ப்ளாயி நைட் ஷிஃப்ட் கூட்டிட்டு வரேன், ஆப்ளிகேட்டரி நேச்சர்னா ஐடிசி எடுத்துக்கலாம். அடுத்தது refund application withdrawn. Now again filing the refund, the error comes. Refund already applied for these invoices. alright, ஆசிகலி சார், இந்த இன்சிடென்ட் நாங்க ஃபேஸ் பண்ணோம். ஒரு தப்பா போட்டு வித்ட்ரா பண்ணா அது ரொம்ப சிரமப்படுத்துது. அது வேற வழி இல்லை. நாங்க என்ன பண்ணோம், ஒரு 3-4 தடவை அப்ளை பண்ணிட்டு எங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்டை கூட லெட்டர் பேட்ல எழுதணும். எழுதி எனி அதர்ல போட்டு எங்களுக்கு இந்த மாதிரி எரர் வருதுன்னு சொல்லி போட்டோம். சாங்ஷன் ஆயிருச்சு. நீங்களும் அந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். இது நீங்க அந்த எரர் ரிப்போர்ட் வருது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, எனி அதர் ஸ்பெசிஃபைல போடுங்க. இந்த மாதிரி ரீசனுக்கு சோ அப்ளை பண்ணி நான் தப்பா பண்ணி வித்ட்ரா பண்ணேன், அந்த வித்ட்ரா பண்ண ஏஆர்என் இருக்கும் அதையும் போடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஹிஸ்டரியை நீட்டா டிராட் பண்ணுங்க. டிராட் பண்ண எனி அதர்ல போட்டு எங்களுக்கு வடவழி சர்க்கிள் ஏசி ஒருத்தர் 40 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு, கொடுத்துட்டாரு. ரைட். ஆனா எனி அதர்ல போட்டு ஆசிக்கலிக்கு சார் என்னன்னா எலக்ட்ரானிக்கலி டிஜிட்டல் டெபிட் ஆகாது, அது ஒரு பிரச்சனை. அப்ப நீ எலக்ட்ரானிக்கலி DRC 03 போட்டு டெபிட் பண்ணணும், அது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ரைட். அடுத்த क्वेश्चन, फाइनेंशियल इयर 2020-21 GSTR 9 and 9C turnover limit. ஃபினான்சியர் 2021க்கு 2 கோடிக்கு கீழே உங்க டர்ன்ஓவர் அக்ரிகேட் டர்ன்ஓவர் இருந்தால் 9ம் கிடையாது 9Cயும் கிடையாது, 2 ஃபீஸ் போச்சு ரஞ்சித் சாருக்கு. உங்க அக்ரிகேட் டர்ன்ஓவர் 2 கோடிக்கு மேலே இருந்தால் 9 மேண்டேட்ரி, 5 கோடிக்கு மேலே இருந்தால் 9C மேண்டேட்ரி. ஒரு பாவப்பட்டது CISW சைன் கிடையாது. ஆனா எல்விஆர் சார் வருத்தப்படக்கூடாது, பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கணும் எல்விஆர் சார். ஏன்னு நான் சொல்றேன். இப்ப ஏன்னா நான் அதுக்கு தான் இப்ப சைன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த சொல்ல போறேன். அதாவது சைன் முதல்ல எல்விஆர் சார் ப்ரொஃபஷனல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டோம். இப்ப அசசி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறான். அசசிக்கு வந்து என்ன ப்ராப்ளம், ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா நாளைக்கு பிரச்சனை வந்தா இன்ஸ்டிடியூட் நமக்கு பிரச்சனை. இங்க அசசிக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வருது. பில் டபுளா போடலாம். டோன்ட் வரி எல்விஆர் சார். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி வந்து can I claim refund of ITC accumulated due to inverted duty structure for manufacturer of ready-made garments? சார், உங்களுக்கு அந்த ஒரு ஃபேப்ரிக் ஒரு 4-5 ஐட்டத்துக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அது தவிர மத்தாத்துக்கு எல்லாத்துமே எலிஜிபிள். இப்ப அந்த இன்வெர்டர்ல என்ன மக்கள் தப்பு பண்றாங்கன்னா சர்வீஸுக்கு ரீஃபண்ட் வாங்கக்கூடாது, கேபிட்டல் குட்ஸ்க்கு வாங்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் ஆசச் சேல், ரெடிமேடை வாங்கி விற்கிறோம்ல ஆசச்சுக்கு வாங்கக்கூடாது, மேனுஃபேக்சருக்கு மட்டும் தான் உண்டு. அது நிறைய தப்பு பண்ணி பிரச்சனை வருது. அந்த ஒரு 4-5 ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட்டுக்கு டக்குன்னு எனக்கு HSN கோட் ஞாபகம் இல்லை. இவர் ஈரோடு செந்தில் ஈரோ பள்ளிப்பாளையம் செந்தில் சாரா இருப்பார்னு நினைக்கிறேன். கொஸ்டின் எல்லாம் பார்க்கும் போதே அவராத்தான் இருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, கேட்கிற கொஸ்டின் எல்லாம் பார்க்கும் போதே. அதனால அப்படி அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல ஒரு 4-5 HSNக்குன்னா தாராளமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து sir, company registration cancelled, final return filed if mandatory, excess paid tax if refund applicable. காம்போசிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், காம்போசிஷனுக்கு ஜிஎஸ்டி அட்டன் ஃபைனல் ரிட்டர்ன் கிடையாது.
எக்ஸஸ் பெய்டு கட்டினா எக்ஸஸ் பெய்டு டாக்ஸ்னு ஒரு காலம் இருக்கு, அதுல போட்டு ரீஃபண்ட் அப்ளை பண்ணுங்க சார், ரீஃபண்ட் வந்துடும். சார் பாண்டிச்சேரியில இருந்து விநாயகன் சார் கேக்குறாரு, மை கொஸ்டின் இஸ் CBCD PF due date filing option is there, but due date is still 31/3/2022 சொல்லிட்டு இருக்குது அந்த 3CB 3CD-ங்கற. அது என்ன சார்? இல்ல 3CD 3CB வந்து 15th ஜனவரி belated and revised return வந்து 31/3/2022 மட்டும் இருக்கு. ஆக்சுவலா கரெக்ட் டியூ டேட் 15th ஜனவரி 2022 3CD 3CB க்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு 15/2/2022. நீங்க லேட்டா ரிட்டர்ன் belated ரிட்டர்ன் அல்லது ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும்னா 31/3/2022 மூணு தேதி தான். இல்ல அது ஆக்சுவலா நம்ம குரூப்ல கூட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா டியூ டேட் ஃபார் ESIC அண்ட் PF, அதாவது வந்து ஆக்சுவலா 15th கிடையாது. இந்த கொரோனா பீரியட்ல என்னன்னா உங்களுக்கு டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த டியூ டேட் பார்த்துட்டு நாமளே வந்து இந்த டெலிகிராம் சேனல்ல போடுறோம், அது பார்த்துக்கலாம். விநாயகன் சார் நீங்க சேட் பண்ணிக்கங்க சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2021 turnover 2 lakh but ITC amount around 15 lakhs, is it filed GST or 9? சார் நான் இப்பதான் சொன்னேன், அக்ரிகேட் டர்னோவர் 2 கோடிக்கு மேல போனா தான் உங்களுக்கு 9. ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா 18, 19, 19, 20க்கு ஆப்ஷனல்னு சொன்னாங்க. ஆப்ஷனல்னா பண்ணு இல்ல வேண்டாம், இங்க எக்ஸாம்டான்ட்டான், பண்ணவே வேண்டான்ட்டான். ஆனா உங்களுக்கு 9க்கு ஃபீஸ் வேணும்னு பிரியப்பட்டா பண்ணலாம். ஏதாச்சும் நீங்க மந்த்லி ரிட்டர்ன் தப்பு பண்ணிட்டீன்னு சொன்னீங்கன்னா this is the last bus to rectify the mistake. கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க. சார் ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன், சொல்ல மறந்துட்டீங்க ஏதோ அப்படின்னா நீங்க தாராளமா 9ல சொல்லுங்க. 9 தான் கடைசி பஸ். இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பஸ் கிடையாது உங்களுக்கு. Next question. If any notification for ITC on obligation nature, we take ITC, no act in ITC taken as an obligation nature. Right, okay. admin போற ஒரு பேரை கொஞ்சம் மாத்திக்கிட்டாரா பரவாயில்ல, மிஸ்டர் அட்மின் சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல மிஸ்டர் காசிகலின்னு சொல்றோம், மிஸ்டர் விநாயகம்னு சொல்றோம்ல, பரவாயில்ல. மிஸ்டர் அட்மின் சார், உங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆப்ளிகேட்டரி நேச்சர் பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு வார்த்தை இருக்கு, ஆப்ளிகேட்டரி நீங்க எடுத்துக்கலாம். செக்ஷனை படிங்க சார், நோட்டிபிகேஷன் செக்ஷன்ல இருக்கு ஆப்ளிகேட்டரி நேச்சருக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல பாத்தீங்கன்னா பிளாக்டுல ஆப்ளிகேட்டரி இருந்தா பிளாக்டு இல்லேன்னு. ஓகே, அடுத்து சார் அடுத்த क्वेश्चन எல்விஆர் சார், என்ன உங்களுக்கு பாண்டிச்சேரியில இருந்து விட மாட்டேங்கிறாரு? அவருக்கு பிடிச்சா இல்ல உங்களுக்கு அவரை பிடிச்சதான்னு தெரியல. client registration income tax in pin number அதானே? ஆமா ஆமா, நீங்க number filed not accepted number what to do என்ன தெரியல. அதாவது new client registration in income tax in pin number filed not இருக்கும். பின் நம்பர்னா பின் கோடா இல்ல என்ன தெரியல. இருங்க நான் அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துறலாம். விநாயகன் சார் உங்களுக்கு ஓபன் பண்ணிருக்கேன், நீங்க ஆன் பண்ணிக்கங்க. டக்குன்னு கேட்டு வைக்கணும்னு சொல்லுங்க. 29 क्वेश्चन இருக்கு பின்னாடி. சார் ஒன்றும் இல்லை சார், 2 கொஸ்டின் தான் கேட்டிருந்தேன் நான். ஒன்று பிஎஃப் வந்து டியூ டேட்டு 31/3/22ன்றப்போ சிபிசிடியில் டியூ டேட் ஃபில்அப் பண்ணுறோம்ல சார், அப்போ அது வரலையும் தப்பா அந்த டேட் வரலையும் கட்டுற வரலையும் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி எடுத்துக்கலாமா இல்லை டிஸ்அலோவ் பண்ணுமா, அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது இன்கம் டேக்ஸ்ல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பின் நம்பர்ல, அதாவது பின்கோடு நம்பர்ல நியூமரிக் வாங்காம ஆல்பா தான் வாங்குது. அந்த கம்பெனியை அந்த புது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியல. இதுக்கு ஏதாவது வே அவுட் இருக்கா? எப்படி கான்டாக்ட் பண்ண இன்கம் டாக்ஸ்? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ESPF சொன்னது வந்து நம்ம இப்ப பாக்குற டாக்ஸ் ஆடி 31/3/2021. சோ 21 இருக்கனால ஆல்மோஸ்ட் அந்த பீரியட்ல எனக்கு தெரிஞ்சு பெருமாள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 15th இருந்தது. கோவிட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணல. கரண்ட் இயர் 2022 தான் இருக்கும். சோ இப்ப பாக்குற டாக்ஸ் ஆடிட் கேஸுக்கு PF டியூ டேட் 2021 பீரியடுக்கு 15th தான் இருந்தது. PF ESIக்கு 16th பண்ணாலும் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டிஸ்அலவ் ஆகும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு இன்னைக்கு மட்டும் கட்டினா கூட அலவ் ஆகும். அதான் அதோட பதில். ரைட் சார். அடுத்த क्वेश्चन. கமிஷன் ஏஜென்ட் ஆர் brokerage IT return form. ITR 3 பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்ல. ரைட். அடுத்து how to calculate import freight GST. If import freight amount is not available on import invoice, please give reference notification. ரைட், ஓகே. இதுக்கு வந்து பேரு காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. சேஃப்னு, அதாவது காஸ்ட் ஆஃப் தி ஃப்ரைட்டு, இன்சூரன்ஸ் ஃப்ரைட் மூணையும் கூட்டி அதுக்கு 10% எடுத்து அதுக்கு 5% கட்டினா ஓஷன் ஃப்ரைட்டுக்கு ஐடிசி உண்டு, ஐடிசி கிடையாது 18 கட்டினா உண்டு,
காஸ்ட் இன்சூரன்ஸ் ரைட் மூணையும் கூட்டிக்க வேண்டியதான். அடுத்து என்ன சார் பெருமாள் சார் உங்க My dealer, government contractor, TDS amount has cash ledger available more than 5 lakh. We are claim refund. தாராளமா ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம் சார். நாங்க நிறைய கிளைண்ட் வாங்கிட்டோம். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட். அப்ப சேல் பூரா வித்தவுட்ல பண்றாரான்னு தெரியலையே, எப்படி கழிக்காம இருக்கு? 5 லட்சம் இருக்குன்னா சரி, அது நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். Company paid royalty for road construction contract. Company paid royalty for road construction contract. Whether as recipient company need to pay RCM under GST, and secondly, if government deducted royalty amount from bills and government itself paid royalty, then RCM paid to the company or not? இது கொஸ்டின். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு இவரு. அப்போ வந்து இவர் என்ன அப்படின்னா, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இது வந்து கவர்மெண்ட் தான் ஃபார்வர்ட் சார்ஜ்ல கலெக்ட் பண்ணணும். சரி, இல்ல ராயல்ட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு அது வந்து இதுல வந்துடும், காப்பி ரைட் அது மாதிரி இன்டான்ஜிபிள்ல வந்துடும். ராயல்ட்டிக்கு வந்து தனி நோட்டிபிகேஷன் இருக்கு, அதை நான் பாக்குறேன். ஆர்சிஎம்க்கு ராயல்ட்டிக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஆர்சிஎம்க்கு செப்பரேட்டா வந்துருக்கு, அதை நான் பார்த்துட்டு சொல்றேன். இல்ல ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ராயல்ட்டி வருமா? ராயல்ட்டி ஜெனரலா அந்த நேச்சர் ஆபீசர்ஸ்க்கு ரோடுக்கு வரவே வராது. ராயல்ட்டி மீன்ஸ் இல்ல, ராயல்ட்டி அப்ளிகபிளே வராது. இல்ல புக் பப்ளிஷர் அந்த மாதிரி ஆளுக்கு தான் ராயல்ட்டி வரும். ராயல்ட்டிங்கிற கான்செப்டே வராது. இல்ல நம்ம இல்ல தெரியாம சொல்ல மாட்டாரு, வேற எது இருக்கலாம், நம்மளும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்ல. ஓகே, எனி அதர் கொஸ்டின் சார்? கொஸ்டின் இல்லைன்னா எல்விஆர் சாரோ பெருமாள் சார் நாங்களே வேற நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் ஒரு தாராளமா சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க சார். 194Qல ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம பிஎஸ் அகாடமில பேசும்போது இந்த சர்க்குலர் வருமான்னு கேட்டாரு, பெரும்பாலும் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த சர்க்குலர் ஒண்ணு வந்திருக்கு சார். சர்க்குலருக்கு ஒரு சர்க்குலர் வந்திருக்குமான்னு விளையாட்டா நாங்க திருப்பி ஒரு சர்க்குலர் 194Q. அதுல வந்து ஒரு 4 பாயிண்ட் மட்டும் டக்குன்னு சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1, 194Q பழைய சர்க்கிள்ல இன்வாய்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி வேல்யூ இருந்தா இன்வாய்ஸ் வேல்யூக்கு மட்டும் டிடிஎஸ் பிடிக்கணும்னு இருந்தது. ஸோ இப்போ வேட்டு எக்ஸைஸ், ஏன்னா சில பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் இன்னும் வேட்டு எக்ஸைஸ் இருக்கு, அப்போ அதுக்கு என்ன பண்றதுங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. பழைய சர்க்கிள் ஜிஎஸ்டி மட்டும் டீல் பண்ணுச்சு. இப்போ புதுசா வந்திருக்கிற சர்க்கிள் சில பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு வேட்டு எக்ஸைஸ் அந்த மாதிரி இருந்தா TDS அண்டர் செக்ஷன் 194Q வெறும் இன்வாய்ஸ் வேல்யூக்கு மட்டும் பிடிச்சா போதும், வேட் எக்ஸைஸ் சேல்ஸ் டாக்ஸ் வேல்யூக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சர்க்குலர் வேட் கான்டெக்ட்லயும் எக்ஸைஸ் கான்டெக்ட்லயும் வந்திருக்கு. ஏன்னா வேட் எக்ஸைஸ் இப்ப பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு ஸ்டில் லைவ் ஆயிட்டு இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 206C1ல வந்து ஸ்கிராப்புக்கு வந்து 1% பிடிப்பாங்க. அதுக்கு வந்து பையர் வந்து 27C அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து நான் வந்து இது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்றேன்னா TCS 206C1ல பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, 27C பிடிக்கிறப்போ. அப்போ அடுத்த கொஸ்டின் வருது, 206C1ல TDS பிடிக்கலாம்னா 194Qல பையர் பிடிக்கணுமான்னா இப்ப கிளாரிபிகேஷன் வந்திருக்கு, 194Qல பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப பையர் வந்து 27C கொடுத்தாருன்னா செல்லர் வந்து 206C1ல வந்து 1% பிடிக்க வேண்டியது இல்ல. பையர் வந்து 27C 194Qல 0.1% TDS பிடிக்க வேண்டும். மூணாவது வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கார்ப்பரேஷன் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் செக்டாரா கன்சிடர் பண்ணாம பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கார்ப்பரேஷனுக்கு நம்ம டீல் பண்ணா கூட செக்ஷன் 194Qவில் TDS பிடிக்க வேண்டும். மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், இப்ப பிலோ 1 crore இருக்கிற கேஸுக்கு TDS வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். 194IB 194M பிலோ 1 crore இருக்கிற கேஸுக்கு இண்டிவிஜுவல் HUF இருந்து பிலோ 1 crore டர்ன்ஓவர் இருந்தா 194IB 194M ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். இது கொஞ்சம் பார்த்துங்க. 31/12 டியூ டேட்டா இருக்கிறதுனால இவ்வளவுதான் இந்த 4. அடுத்தது என்ன 95 ஆஃப் தி RCM கேட்கிறாரு. 95 பாத்தீங்கன்னா இதுல வரும் சார். அதாவது இதை ஜென்ரலா பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர், காமர்ஸ் ஆபரேட்டருக்கு மட்டும்தான் வரும். அவங்க TCS பிடிச்சி கொடுப்பாங்க. 93, 94 நம்ம ரெகுலர் RCM. 95 வந்து காமர்ஸ் ஆபரேட்டர் சம்பந்தப்பட்டது. அது இன்ட்ரா ஸ்டேட், அதாவது வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள பண்ணா மட்டும் அந்த RCM அவர் யார் ரிசிபியன்ட்டோ அவர் கட்ட வேண்டும். அதுதான் 95. அதுக்கடுத்து எல்விஆர் சார்.
அடுத்த கொஸ்டின் சார், அதாவது வந்து செக்ஷன் 194Q threshold limit for the purchases starts from July 2021 or April 2021. Please give your suggestion. 50 லட்சம் சொல்லியிருக்காங்க. 31(3) 2 இதுல இருந்து 10 கோடி 50 லட்சம். இவர் கேட்கறது வந்து கரண்ட் இயர்ல 50 லட்சம் நான் கால்குலேட் பண்றது 1 ஏப்ரல்ல இருந்து எடுக்கிறதா ஜூலைல இருந்து எடுக்கிறதா? 1 ஏப்ரல்ல இருந்தா எடுக்கணும். ஆனா டிடிஎஸ் வந்து அந்த லிமிட் 50 lakhs கால்குலேட் பண்றதுக்கு டர்ன் ஓவர் ரன் ஃப்ரம் 1 ஏப்ரல் 2021. பட் டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது வந்து 1 ஜூலைக்கு அப்புறம் பரிவர்த்தனை பண்ணதுக்கு மட்டும் பிடிச்சப்போ. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தகவல் சொல்றேன் சார். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து 1 crore இருக்கிற வரைக்கும் 44 AB ஆடிட், அடுத்த வருஷம் 50 லட்சம் 40 லட்சம்னா நம்ம வந்து 44 AB ஆடிட் ஃபைல் பண்ண வேண்டாம்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலா நான் வந்து ஒரு பிளெயின் ரீடிங் ஆஃப் 44 AB ஆக்ட பார்க்கும்போது எனி ப்ரீவியஸ் இயர்னு போட்டுருச்சு. அப்ப என்னோட கான்செப்ட் என்ன, எப்போ போட்டாலும் அதுக்கப்புறம் 44 AB தான் வரும்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட சந்தேகம் கேட்கும்போது ஏன் எல்விஆர் சார் மட்டும் விட்டு வைக்கணும்னு சொல்லி சார்ட்டி கேட்டேன். அது உடனே சொன்னார் அது வராது பெருமாள், எனக்கு இந்த வராது இல்ல எனக்கு வேண்டாம் சார், தெளிவா எந்த இடத்துல வராது எங்க வராதுன்னு சொல்லுங்க. என்னப்போ இந்த குதர்க்கமே கேட்கறதே உங்க வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னார். சார் எனக்கு விடைதான் வேணும்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் டே பார்த்துட்டு சார் வந்து தெளிவாக வந்து எந்த செக்ஷன்ல எந்த கிளாஸ்ல இருக்கு, இது ஏன் வராதுங்கிற ஒரு இது கேட்டாங்க. நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கு, எதை பேஸ் பண்ணி இருக்கு இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சார் அந்த டீடைல்ஸ் ஒரு நிமிஷம் சொல்லிடுங்க சார். 44 ABல என்ன சந்தேகம்னா, பெருமாளோட சந்தேகம் வந்து 44 AB எனி ப்ரீவியஸ் இயர்ல 1 கோடிக்கு மேல போகும்போது 44 ABல ஆடிட் பண்றோம். அவரோட சந்தேகம் என்னன்னா, எனி ப்ரீவியஸ் இயர் 1 கோடிக்கு மேல வார்த்தை இருக்கிறதுனால 1 கோடிக்கு மேல போனாலும் பண்ணணும், சப்சிக்வெண்ட் இயர்லயும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது அதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் அர்த்தம் வருது. எனி ப்ரீவியஸ் இயர் 1 கோடி, எனி ப்ரீவியஸ் இயர் இருந்தாலும் ஆடிட் பண்ணா 1 கோடின்னா 1 கோடிக்கு மேல போற வருஷத்துக்கும் பண்ணணும், 1 கோடிக்கு கீழே இருந்தாலும் பண்ணணும், அதுக்கப்புறம் வர்ற வருஷத்துக்கெல்லாம் பண்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு அர்த்தம் வருது. அந்த அர்த்தத்துக்கு வந்து பின்னால பாத்தீங்கன்னா இதுல ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, submitted for such previous year அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். அதாவது 44 AB ஆடிட் 1 கோடிக்கு மேல எப்ப போகுதோ அந்த பர்டிகுலர் இயருக்கு மட்டும் நம்ம ஆடிட் பண்ணி ஃபைல் பண்ணா போதும் அப்படிங்கிற பின்னால எக்ஸ்பிளனேஷன்ல கிளீனா கொடுத்துருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 1 கோடிக்கு மேல போனா ஆடிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறான். அப்ப அதை பாதி மட்டும் படிக்கும்போது 1 கோடிக்கு மேல இருக்கிறது மட்டும் பண்ண வேண்டாம், அடுத்த வருஷத்துலயே எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி அர்த்தம் வருது. பட் அது செகண்ட் பார்ட்டி நம்ம கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அந்த 1 கோடி கிராஸ் ஆகிற பர்டிகுலர் இயருக்கு மட்டும் ஆடிட் பண்ணா போதுங்கிறது அந்த பொருள் வருது ஆக்சுவலா. சோ அந்த சென்டென்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த அர்த்தம். சார் அடுத்த क्वेश्चन உங்களுக்கு சார், கேபிட்டல் கெயின்ஸ் எலிஜிபிள் ஃபார் 2 houses or 1 house is eligible for income tax for current year. கேபிட்டல் கெயின் எலிஜிபிளா? கேபிட்டல் கெயின் வந்து 54 செக்ஷன் 54 இருக்கு. 54ல இப்போ ஒரு ஹவுஸுக்கு மேல 2 ஹவுஸுக்கு எலிஜிபிள் இருக்கு. ஆனா இவர் சேல் பண்றது ரெசிடென்சியல் ஹவுஸா இருந்து ரெசிடென்சியல் ஹவுஸ் வாங்கினாருன்னா 2 ஹவுஸ் எலிஜிபிள். வேற ஏதாவது கேபிட்டல் அசெட் வித்திருந்து 54Fனா ஒரே ஒரு ஹவுஸ் தான். அதுல ஒரு சின்ன மாறுதல். ஸோ இவர் வீடை வித்து வீடு வாங்கினா 2 ஹவுஸ், வேற ஏதாவது கேபிட்டல் கெயின் வச்சு வீடு வாங்கினாருன்னா ஒரே ஒரு ஹவுஸ் தான் 54Fல. இல்ல சார், இப்ப எல்லாத்துக்குமே 2 வீடு தேவைப்படுது, அதனால அவங்க கேட்டாங்க. பெருமாள் சார் அடுத்து உங்களுக்கு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பிஎஃப் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்டெண்டட் மேட்டர் ஒன்ஸ் அகைன் இன் டீடைல். அதாவது சார் பிஎஃப்ல வந்து கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிஎஃப் கட்டிட்டு வராங்களோ அங்க வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது டியூ டு கோவிட்னால வேலை இல்லாம இருந்தது நிறைய பேர். 2வது வந்து பிஎஃப்ல இருந்து பணத்தை எல்லாம் வித்ட்ரா பண்ணது வந்து ஏகப்பட்ட பேர் இருந்ததுனால என்னன்னா திருப்பி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து எல்லா கம்பெனிலையும் மினிமம் வந்து 5 பேர். இப்போ நவம்பர் மாசம் நீங்க 5 பேர் புதுசா சேர்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாலே எங்கேயும் பிஎஃப்ல ரிஜிஸ்ட்ரேஷனே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே அவரோட கான்ட்ரிபியூஷன், உதாரணத்துக்கு 1800 ரூபாய் ஒருத்தருக்கு பிடிக்கணும்னா அந்த 1800 ரூபாயும் தொழிலாளிகள் பிடிக்க வேண்டாம், அதே போல நிர்வாகமும் அவங்க செலுத்த வேண்டாம். சென்ட்ரல் கவர்மெண்டே 2 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரம் த டேட்ல இருந்து 2 இயர்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே செலுத்துறதா சொல்லிருந்துச்சு.
அது ஆக்சுவலா போன ஜூன்லயே முடிஞ்சது. அது அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணி இப்போ மார்ச் 2022 வரை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நாடு முழுவதும் 12 லட்சம் பேர் புதுசா பிஎஃப்ல எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் சேர்ந்துருது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் இந்த 2 வருஷம் புதுசா சேர்றவங்களுக்கு எல்லாம் பிஎஃப் கவர்மெண்ட் பார்த்துக்கும். இது ஒரு சலுகை, மிகப்பெரிய ஒரு பைனான்சியல் சலுகை தான். அடுத்து, மை டீலர் காம்போசிட் டீலர் க்ளோஸ்ட் பிசினஸ் பட் ஸ்டாக் அண்ட் கேன் 10,000. அவர் சன் ஸ்டார்ட் நியூ பிசினஸ் ஸ்டாக் நியூ ஆர்சி. சார், அவர் க்ளோஸ் பண்ணும்போது சேலஸ் ஹோலா போட்டு ஸ்லம் சேலா போட்டிருந்தாருன்னா அஸ் பர் நோட்டிபிகேஷன் ஷெட்யூல் 3 படி அவருக்கு ஜிஎஸ்டி வராது. அப்படி ஒரு பண்ணல, ஸ்லம் சேலா போடாம ஸ்டாக்கு தனி, ஃபர்னிச்சர் தனி, பில்டிங் தனி, அப்படி தனியா வித்தாருன்னா அந்த 10,000க்கு கையிலேருந்து 1% கண்டிப்பா கட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்து, ஜிஎஸ்டி பேபிளா நோட்டீஸ் பே 100%. அதாவது அவர் அது ஆப்ளிகேட்டரி நேச்சர். அவர் 2 மாதத்துக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுக்காம அந்த நோட்டீஸ் பே ரெக்கவரி பண்ணா அந்த எம்ப்ளாயிட்ட ஜிஎஸ்டி போர்ஷனை எம்ப்ளாயர் கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும். அடுத்து, ப்ளீஸ் கைட் ஜிஎஸ்டி ரேட் ஆன் நான் ஏசி பர்சன் கான்ட்ராக்ட் பேஸ் ஃபார் யூனிவர்சிட்டி ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப். அதாவது எப்பவுமே நான், பெருமாள் சார், வில்லியார் சார் யாருமே இந்த ஹெச்எஸ்என் கோடு, எஸ்ஏசி கோடு, ரேட் ஆஃப் டேக்ஸ் சொல்ற வழக்கம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர் கேட்டார், நான் ஹெச்எஸ் எஸ்ஏசி கோடுக்கு நம்ம 3 hours ஒரு கிளாஸே ஃப்ரீ செஷன் வைக்கலாம்னு. அதை கண்டுபிடிக்கிறது நம்ம நேச்சரல் ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து சொல்லணும். அதே மாதிரி ரேட் ஆஃப் டேக்ஸையும் அந்த நேச்சர் ஆஃப் இதை தெரியாம சொல்லக்கூடாது. ஆனா இவரை பொறுத்தவரை என்ன சொல்றாருன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கையில ஒரு ஆர்சிஎம் கான்செப்ட் இருக்கு, 3+3 இருக்கு. அது எதுல வர்றாருன்னு சொல்லி பார்க்கணும். 2வது பாத்தீங்கன்னா, யூனிவர்சிட்டிக்கு ஃபேக்கல்ட்டிக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கொடுத்தா பஸ்ஸுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு, நோட்டிஃபிகேஷன்ல எக்ஸம்ஷன் இருக்கு. அது நம்ம டீட்டெயிலா பார்த்தா தான் தெரியும். அடுத்து, சார், ஜாப் ஒர்க் எனி ஃபார்ம் 100% ஜாப் ஒர்க் இருக்குது. அது ஐடிசி 04ங்கிற ஃபார்ம். இப்போ 17-18க்கு 18-19 எக்ஸம்டட். 19-20லேருந்து என்ன சொன்னா, சக்சீடிங் குவார்டர் ஆஃப் தி 25th. இப்போ ரீசன் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லிட்டாங்க, உங்க டேர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேலே இருந்தா எவ்ரி ஆஃப் ஏர்லி, உங்க டேர்ன் ஓவர் 5 கோடிக்கு கீழே இருந்தா ஆனுவலி ஃபைல் பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. அதான் ஐடிசி 04ங்கிற ஃபார்ம். அது ஏன் கேட்கறாங்கன்னு மிஸ்டர் அட்வின் கேட்பாரு. ஏன் அப்படின்னா, நமக்கு நம்ம கொடுக்குற பொருள் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இருந்தா 1 இயருக்குள்ள திருப்பி வரணும், கேபிட்டல் குட்ஸா இருந்தா 3 இயருக்குள்ள திருப்பி வரணும். இந்த ஐடி 0 ஃபார்ம் ஃபைல் பண்ணாதான் பண்ணது திருப்பி வந்திருக்கா வரலையான்னு தெரியும். வரல டீம்டு சேல், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து, எல்லியா சார், உங்க கொஸ்டின். 194Q கிளியரா ஏப்ரல் 21ல இருந்தா கால்குலேட் பண்ணணும். இத பத்தி தெளிவா சர்க்குலர் 13/2021 30th June 2021ல இருந்து இருக்கு. விடை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 50 லட்சம் லிமிட் கால்குலேட் பண்ண எடுத்துக்கொள்ள வேண்டும். Any other question? Otherwise, we may close the session. Perma, there question இருக்கா? இல்ல, வேற எதுவும் இல்ல. ஓகே, வாட் ஆஃப் தேங்க்ஸ் நான் சொல்லிட்டுமா? ரெஸ்பெக்டட் பார்ட்டிசிபன்ட், இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு இணைந்து வந்த மரியாதைக்குரிய பிலவர் சார்ட்டர்டு வெங்கட்ரமணன் சார், அந்த நிகழ்ச்சி எங்களோடு பங்கு கொண்ட முருகேசன் ராமச்சந்திரார் மதுரை அண்ட் எஃப்சிஎம் ராஷர் சார், மரியாதைக்குரிய நண்பர் நீலகண்டன், உடுமலைப்பேட்டார் சீனியர் ஆடிட்டர் தேவேந்திரன் சார் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் பீஸ் அகாடமி சார்பாகவும், பெருமாள் சார் சார்பாகவும், எனது சார்பாகவும், எல்விஆர் சார் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல வழிதேசனம் பெருமான் ஒருவாள் புதிய கொரோனா வராமல் இருக்க வேண்டும், நாம் எல்லாம் சேஃபாக பிராக்டிஸ் பண்ண வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.